வணக்கம் தாயகம். என்ன மாதிரி இந்த என்ன மாதிரி 2 மாசத்துக்கு முன்னுக்கு வித்தியாசமா கேட்பாங்க. என்ன மாதிரி வயசு போயிட்டே இருக்கு, கல்யாணம் பண்றது இல்லையா அப்படின்ட்டு. இப்ப உங்ககிட்ட பெரியவங்க கிட்ட கேக்குறோம், பேசிக்கா எத்தனை வயசுல நாங்க கல்யாணம் பண்ணிக்கணும்? அது அவங்களுடைய ஸ்டேட்டஸ பொறுத்தது. இப்போ ஆண்கள் அப்படின்னு சொன்னா அவங்க எல்லாமே செட்டில் ஆயிட்டாங்க அப்படின்னு சொன்னா ஒரு 30-32 கிடையில கட்டலாம். பெண்களும் அவங்க செட்டில் ஆயிட்டாங்க, படிச்சு முடிச்சுட்டாங்க, ஒரு நல்ல வேலை கிடைச்சிட்டாது அப்படின்னு சொன்னா அவங்களும் ஒரு 26 to 30 கிடையில. ஓகே, இப்போ ஒவ்வொரு சமூகம் அந்த டைம் நல்ல ஃபெர்டிலிட்டி டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு குடும்பம் ஒவ்வொரு சமூகத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வயசு வச்சிருப்பாங்க இல்லையா? பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்க 18 வயசு ஆனாலே கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்கக்கூடிய சொசைட்டி இன்னமும் நமக்குள்ள இருக்கதான் செய்யறாங்க. இலங்கை பொறுத்த வரைக்கும் கனா 20 இருந்து 24 வயதுக்குட்பட்ட ஆண் பெண்கள் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னு சொன்னா இதுல 81% திருமணம் ஆகாதவங்க. ஆமா, ஓகே 20 to 24 தானே, பரவாயில்ல. இந்த கணக்கெடுப்பு எல்லாமே 2024ஆம் ஆண்டு நடந்த ஒரு கணக்கெடுப்பினுடைய தகவல் அடிப்படையா வச்சுதான் எங்களுக்கு தெரிய வந்தது. 25 இருந்து 29 வயதுக்குட்பட்டவர்கள் அப்படின்னு பாக்குற நேரத்துல 48.1% திருமணம் ஆகாதவங்க அப்படின்றாங்க. 30 இருந்து 34 வயதுக்குட்பட்ட இளைஞர்கள் நீங்க எடுத்துட்டீங்கன்னு சொன்னா அதுல 18.7% திருமணம் ஆகாதவங்க. 35 இருந்து 39 வயதுக்கு இடைப்பட்டவர்கள் அப்படின்னு எடுக்கிற நேரத்துல 9.1% திருமணம் ஆகாதவங்க. 40 இருந்து 44 வயதுக்கிடப்பட்டவங்களை நம்ம எடுத்தோம்னு சொன்னா 6% திருமணம் ஆகாதவங்களா இருக்கிறாங்க இலங்கையில. இப்போ எனக்கு ஒரு டவுட். இலங்கையை பொறுத்த வரைக்கும் இந்த திருமணம் ஆகாதவர்களினுடைய எண்ணிக்கை அதிகரிச்சு கொண்டு போகுது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப சில ஸ்கூல்ஸ்ல பிள்ளைகளை சேர்க்கிறாங்க இல்லையா? இப்ப 1ஆம் வகுப்புக்கு பிள்ளைகளை சேர்க்கிறவங்க, அந்த 1ஆம் வகுப்புக்கு சேர்ற பிள்ளைகளினுடைய எண்ணிக்கையும் குறைஞ்சு கொண்டு போகுது. அதுக்கு கொஞ்ச காலத்துக்கு முன்னுக்கு கொரோனா ஒரு சிக்கலும் அதுவும் இருந்தது. ஆனா இப்ப திருமணம் செய்யறவங்களுடைய எண்ணிக்கை குறைகிறது, இதுக்கு ஒரு காரணம் அப்படின்னு சொல்றாங்க. எனவே இலங்கையில் இளைஞர்கள் திருமணமாகாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு ஒரு கேள்வி வருதா இல்லையா? இந்த கேள்விக்கான விடையதான் இப்போ ஐக்கிய நாடுகள் சனத்தொகை நிதியம் ஒரு அறிவித்தல் ஊடாக விடுத்திருக்காங்க. மிக முக்கியமாக இலங்கையை பொறுத்த வரைக்கும் யங்ஸ்டர்ஸ் கல்யாணம் பண்ணிக்கிறது டிலே பண்றது, குழந்தைகளை பெற்றுக்கொள்றதுல தாமதம் காட்டுறதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? என்ன காரணம் அப்படின்னு பாக்குற நேரத்துல அதிகப்படியான வாழ்க்கை செலவு அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றாங்க. வீட்டு வசதிகளை பெற்றுக்கொள்றதுல நிறைய சிக்கல்கள் இருக்குதா. அது மட்டும் இல்லாம போதிய வருமானம் இல்லாதது, வேலை இல்லாத பிரச்சனை, இந்த மாதிரியான பிரச்சனைகளும் இதுக்கான காரணம் அப்படின்றாங்க. யங்ஸ்டர்ஸ பொறுத்த வரைக்கும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு விருப்பம் இல்ல, இல்லைன்னா கல்யாணம் பண்ணிட்டு குழந்தைங்களை பெத்துக்கிறதுல விருப்பம் இல்ல அப்படிங்கறது அர்த்தம் கிடையாதாங்கன்னா அவங்களுக்கு பினான்சியலா ஒரு ஸ்டேபிளான ஒரு ஸ்டேட்டஸ் நமக்கு வேணும். கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னா நம்மளை நம்பி வந்திருக்காங்க, அவங்கள பாத்துக்கணும். குழந்தைங்களை நம்ம பெற்றெடுக்கும் போது சரியான வசதி வாய்ப்புகள் குழந்தைகளுக்கு கொடுக்கணும், பேசிக்கான விஷயங்கள் கொடுக்கணும். ஒரு பால்மா வாங்க போனாலும், குழந்தைங்களுக்கு ஊசி, டயப்பர் இதெல்லாம் வாங்க போனாலும் செலவு அதிகமா இருக்கு அப்படிங்கறதுதான் எல்லாருடைய மைண்ட் செட்டாவும் இருக்கு. ஆமா, எல்லாமே இலவசமா கிடைக்கவும் மாட்டுது இல்லையா? அதனால இந்த பிரச்சனை இருக்கு. எனவே முக்கியமா இதை பற்றி பேசுற நேரத்துல வேலை வாய்ப்பு இல்லாதது பிரச்சனை, போதிய வருமானம் இல்லாதது பிரச்சனை, வீடு மற்றும் ஏனையவை குறைந்த விலையில கிடைக்காதது பிரச்சனை, இப்படி சொல்லிட்டே போகக்கூடியதா இருக்கு. ஆக மொத்தத்துல இலங்கையில் இருக்கிறவங்க அநேகமானவங்க இப்போ ஒரு கல்யாண வயசு கல்யாணம் பண்ணாம ஏன் இருக்கீங்கன்னு கேட்டோம்னா டக்குன்னு அவங்க சொல்றது இல்ல சரியான ஒருத்தவங்க கிடைக்கல, நமக்கு இன்னும் தோணல அப்படிங்கறதான் சொல்லுவாங்களே தவிர பினான்சியலா நாங்க ஸ்டேபிள் ஆகணும் அப்படிங்கறத வெளிப்படையா சொல்ல விரும்ப மாட்டாங்க. நிறைய இடங்கள்ல குறிப்பாக இந்த தமிழ் குடும்பங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க சொல்றது விஷயம் ஜாதகம் பொருந்தது இல்ல, செவ்வாய் தோஷம், நாக தோஷம், வேற இன்னும் ஒன்னு சொல்லுவாங்களே கால் சர்ப்ப தோஷமா ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. அப்படியா? அப்படி நிறைய தோஷங்கள் எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா மெயினா இருக்கக்கூடிய பிரச்சனைய யாரும் வெளியில சொல்றது இல்ல. இப்போ இந்த பொருளாதார பிரச்சனை அப்படின்றது இப்ப அதிகரிச்சு கொண்டே போகிறதால இளைஞர்கள் கல்யாணம் கட்ட பயப்படுறாங்க. கட்டிட்டு ஒரு பொறுப்புண்டு வர்ற நேரத்துல நம்மளால சமாளிக்க முடியுமா அப்படின்ற ஒரு விஷயம். அதனால நாங்க ஒரே ஒரு விஷயம் தான் சொல்றோம், கட்ட விருப்பம் இல்லாம கட்டாம இருக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப குறைவு. அவங்க கட்டாம இருக்கிறாங்கன்னு சொன்னா என்ன பிரச்சனை, ஏன் இன்னும் ஒண்ணும் இல்லையா, இந்த மாதிரி கேட்காதீங்க. அப்படி கேக்குறவங்க 1 கோடி ரூபாய் கொண்டு போய் கொடுத்துட்டு இந்த கேள்வி எல்லாம் கேளுங்க. என்ன எதுக்குமா நீ கோடி ரூபான்னு கேட்டானா, கல்யாண செலவெல்லாம் நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, என்ன சொல்லாம கொள்ளாம வேற கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. நாங்க கல்யாணமும் பண்ணணும், எல்லாருக்கும் சொல்லியும் பண்ணணும்னா
செலவும் அதிகமா இருக்குமா இல்லையான்னு யோசிங்களேன். கடன் வாங்கி எல்லாம் நம்ம கல்யாணம் பண்ணோம்னு சொன்னா காலத்துக்கும் கடனை தான் கட்டிட்டு இருக்க முடியும். இது எல்லாமே சமாளிச்சு நமக்கு ஏத்த மாதிரி கல்யாணம் பண்ணலாம்னு யோசிச்சா வயசும் வருஷமும் போயிட்டே இருக்கு. அதனால கமிட்மெண்ட் அப்படிங்கறது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா இருக்கு. இலங்கையை பொறுத்த வரைக்கும் இந்த பொருளாதார சிக்கல் தான். சரியா, ஓகேயா? இந்த வீடியோ பாக்குறாங்க. அடுத்து இன்னொரு விஷயம், கல்யாணம் மட்டும் இல்ல, கல்யாணத்துக்கு பிறகு குழந்தைய அவங்க ஒரு பிளான் இருக்கும் இல்லையா, அதுக்குள்ள போயிட்டு மூக்க நுழைக்கிறது என்ன ஒன்றும் இல்லையா? என்ன மாதிரி மகளோன்னு சொல்ல இல்லையா? தேவையா உங்களுக்கு? உங்க வேலையை உங்க வீட்டு பிரச்சனையை பாருங்க. இதுல இன்னொன்னு இருக்கு. ஓகே, எல்லாரும் கேள்வி கேக்குறாங்க. ஒண்ணு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி கொடுத்ததுக்கு பிறகு ஒரு ஆள் மட்டும் வச்சிருந்து தானே, அவங்களுக்கு சப்போர்ட்டிவா ஒரு ஆள் வேணுமா இல்லையா? அதுல சில உள்ள பாக்குறதுக்கு வருவீங்களா எல்லாரும்? நாங்க மனுஷங்களா மெஷினா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. எனக்கு எத்தனை பெண்கள் தங்களுடைய எதிர்காலத்தை ஒரு கேள்விக்குறியாக்கி வீட்டுல பிள்ளை பாக்குறதுக்கு ஆள் இல்லை அப்படின்றதால வீட்டிலேயே இருக்கிறாங்க, வேலையை விட்டுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம வேலைக்கு போயே ஆகணும்ன்றவங்க இவ்வளவு கஷ்டப்படுறாங்க பிள்ளைகளை பார்த்து கொண்டு வேலைக்கு போறதுக்கு அப்படின்றது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதனால நம்ம வேலைய நாங்க பாப்போம். ஓகே, இன்னைக்கு இந்த வீடியோ பாக்குறவங்க நீங்க மைண்ட்ல ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு வந்திருக்கும். அந்த மைண்ட்ல வந்த விஷயங்களை கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க நாங்க தெரிஞ்சுக்க ஆசைப்படுறோம். ஆமா, சரியா? நன்றி, வணக்கம்.